போடுங்கப்பா. 3வது கல்யாணத்துக்கு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கு. என் பொண்ணுக்கு வந்து கடவுள் காப்பாற்ற கூடாது. நீ ஏமா அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிருக்கலாமே, எதுக்கு போன அப்படி? அவர் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டார் மேடம் எனக்கு. நான் பாத்துக்கிறேன். நல்ல பையனா? அவர் எந்த கெட்ட பழக்கம் நல்லா பாத்துக்குவாருங்க. எனக்கு எந்த தொந்தரவும் அவரால. என்ன பிரச்சனை? உங்களுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். சுகன்யா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதெல்லாம் தெரியும். உங்களுக்கு ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகல? மேரேஜ் செகண்ட் மேரேஜ் ஆச்சு. அதுல அதுக்கு பொண்ணு கரெக்டாக சரியில்லைன்னா அப்ப ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. உங்க வீட்டுல வாழ முடியல அந்த பொண்ணால. இறந்து போகணும்னு தான் நான் முடிவுக்கு நான் வந்தது. ஃபர்ஸ்ட் இறந்து போய் எவ்வளோ நாள் கழிச்சு உங்க கையில நான் கிடைப்பேன்னு தெரியாது. உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா அவ வேற யார் கூடயோ போயிட்டா. அதற்குன்னு கார்த்தி வந்து அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அக்கா தங்கச்சி போன் ஆஃப் பண்ணிட்டாங்க, அம்மா போன் ஆஃப் பண்ணிட்டாங்க. பெரிய தங்கச்சியோட போனு அவங்க ஹஸ்பண்ட். இது அத்தனையும் பண்ணது கார்த்தி. எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவராட்டா உட்கார்ந்துருக்காரு கார்த்தி. நம்ம கார்த்தி நல்லவரா உட்கார்ந்துருக்காரு. அவர் இன்னொரு விஷயம் பண்ணிருக்காரு. மேட்ரிமோனி சைட்ல போய் 3வது திருமணத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. ஏப்பா இந்த மாதிரி நான் பண்ணட்டுமா? அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. 3வது கல்யாணத்துக்கு மேட்ரிமோனில ஃபாலோ பண்றாரு. இந்த பொண்ணு அவரை நம்பி குடும்பத்தை விட்டு, இவ்வளவு பாசமான குடும்பத்தை விட்டு 10 வருஷம் ஒழுக்கமா வாழ்ந்த பொண்ணு இப்படி வந்து நடு தெருவில் நிக்கிறது. வயர் எரியுது பார்த்தா. எனக்கு கால் கேர்ள்ஸ்க்கு ரேட் கேஸ் இருக்காரு. என்ன அவருக்கு அதுதான் ப்ராப்ளம். எங்கிட்ட எது சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? அத்தைங்களா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பையன் இருந்தா என் பொண்ணை கொடுத்துருப்பேன். நாங்கள் இப்போ தாராளமாக உங்கள் அத்தைங்க கொடுத்துட்டு போனோம். எனக்கு வேணாம். ஆடி போல எனக்கு வேண்டாம். இதுதான் மேட்டம். உங்கள் அத்தை அன்னைக்கு சொல்லிச்சா இல்லையா? அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அத்தை சொல்லிச்சா இல்லையா? பாத்தி மாதிரி ஒரு பையன் கிடைச்சி